ஹாய், ஹலோ பசங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் கேட்ட இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள் எல்லாத்தையும் படிக்கணுமா மேம் அப்படின்னா, இத படிக்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க பசங்களா. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரியா? நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள்ல என்னென்ன மேம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். சரியா? இந்த கேள்விகள் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சுட்டு போயிடுங்கப்பா பசங்களா. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரியா? நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவணர் வழி நின்று விளக்குக. முதல் இயல்ல வரும்லப்பா, அந்த கேள்விதான் இது. பாவாணர் லெசன்ல இருக்கும்ல அந்த கேள்வி. இதை படிச்சுக்கோங்கப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புயலிலே ஒரு தோணி இருக்குல்லப்பா, சிறுகதை. அந்த சிங்காரம், அந்த புயல் வந்து கடல்ல போகுது, நல்லா வந்து அந்த புயல் வந்துருச்சு, அதை பத்தி வரும்லப்பா, அந்த கதை இது. இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் காலக்கணிதன், கண்ணதாசனுடைய கதை இருக்குல்ல, அந்த கதை. இப்போ அடுத்த கேள்வி, இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க. பிரம்மம், கதை உணர்த்தும் பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரி. பிரம்மம், அந்த பிரம்மம் கதை இருக்குல்லப்பா, அந்த கேள்விதான் நாலாவது கேள்வி. இதையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. ஐந்தாவது கேள்வி, சங்க கால தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பு, அவங்களோட இந்த விருந்தோம்பல் பண்பு இருக்குல்ல, சங்க காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி. ஆறாவது கேள்வி, அன்னமையா இருக்காருல்ல, அந்த கதையில வருமேப்பா, அந்த கோபாலபுரத்து மக்கள் இருக்குல்ல, அந்த கதை தான்ப்பா இந்த ஆறாவது கதை. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? இந்த கேள்விகள்லாம் அன்னமையா கேள்வியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இந்த கேள்வியெல்லாம் படிக்காம நம்ம எக்ஸாமுக்கே போகக்கூடாதுப்பா. அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் என்ன செய்வோம்? இது நமக்கு எல்லாருக்கும் கைவந்த கலை தானே இந்த கேள்வி. இந்த கேள்வி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. கற்கைங்கிற கேள்வி இருக்குல்லப்பா, இந்த கேள்வி வந்து கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லப்பா. அவ்வளோ இம்பார்ட்டண்டான கேள்வி இது. அடிக்கடி வர கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் படிக்காம எக்ஸாமுக்கே போகக்கூடாதுப்பா. அந்த அளவுக்கு முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. இறைவன் புலவர் இடைக்காடனார் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வு. இடைக்காடன், அந்த இடைக்காடனாருடைய அந்த குரலுக்கு அவர் வந்து கவிதை சொல்லுவார்ல, அதுக்கு வந்து அவர் செவி சாய்க்காம இருப்பார்ல, அந்த கேள்வி இருக்குல்ல, அது வந்து கேட்டிருக்காங்கப்பா. சரியா? இந்த கேள்வி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே. கலைஞர் பாய்ச்சு. அடுத்த கேள்வி, 10வது கேள்வி வந்து போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைஞர் லெசன்லேருந்து வரும்லப்பா, அந்த கேள்வி தான் 10வது கேள்வி. இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. இந்த எக்ஸாமில் இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம். முக்கியமான கேள்விப்பா. 10வது கேள்வி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது பாய்ச்சல் கதை, அந்த கேள்வி. அதுக்கடுத்து பாருங்க, மருவூர் பாக்க காட்சி, சிலப்பதிகாரத்தில் வரும்ல, இந்த கேள்வியை படிக்காம போகக்கூடாது. அந்த அளவுக்கு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விப்பா இந்த கேள்வி. அப்புறம் வந்து இந்த கருணையனின் தாய் மறைவிற்கு, அந்த இது வரும்ல, அந்த எலிசபெத் அதுக்காக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவார், அவர் இறந்த இறந்த அந்த தருணத்தில் வந்து, அந்த கேள்விப்பா இந்த கேள்வி. வீரமாமுனிவர் சொல்லியிருப்பார்ல, அதை பற்றினது. இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்கப்பா, அதனால ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே. அடுத்த பாருங்க, ராமானுஜன் நாடகம் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்கப்பா. சரியா? ராமானுஜன் நாடகம்லாம் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. ஆனால் சங்க இலக்கிய திலகம் இருக்குல்ல, இந்த கேள்வியை வந்து படிக்காமல் போயிடாதீங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? இப்போ கொடுத்துருக்க அந்த 15 கேள்விகளுமே ரொம்ப முக்கியமான 5 மார்க் அண்ட் 8 மார்க். இது ரெண்டில் எதில் வேணால் கேட்கலாம். சரியா? இதை தாண்டி நான் என்ன மேம் படிக்கிறது அப்படின்னா, அந்த கடிதம், படிவம், கட்டுரை இதெல்லாம் இருக்குல்லப்பா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற எதை பற்றின வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. சரியா? ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் எனக்கு டீட்டெயிலாக எனக்கு சொல்லி தருவீங்களா மேம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக லைவ்ல நம்ம இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம்ப்பா. லைவை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே. ஓகேப்பா. தேங்க்யூ.